இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட தாவேகா கூடாரத்தில் நடந்து வரும் கோஷ்டி பூசல், அடிதடி விவகாரங்கள் முச்சந்திக்கு வந்து பொதுமக்களையும் அதிகாரிகளையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகானுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் ரவிக்குமான யார் பெரிய ஆள் என்கிற மோதல் அரசு விழாவரை சந்தி சிரித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருப்பவர் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்மைத்துறை அமைச்சருமான வினோத், பாபநாசம் தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்எல்ஏவும் தாவேகா அமைச்சரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இருப்பவர் ஷாஜகான், நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர். 2 அமைச்சர்களுமே திருவிடைமருதூர் தொகுதியைச் சேர்ந்தவர்கள். திருவிடைமருதூர் தொகுதிக்குட்பட்ட வேப்பத்தூர் பேரூராட்சிக்கான புதிய கட்டடம் கடந்த திமுக ஆட்சியில் 1,10,00,000 ஒதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் திறப்பு விழா தள்ளி போனது. தஞ்சை மாவட்டத்தில் முடிவுற்ற கட்டடங்களை அமைச்சர்கள் ஷாஜகானும் வினோத்தும் திறந்து வைக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவிற்கான பேனர்களிலும் நிகழ்ச்சி நிரல் அழைப்பதிலும் அமைச்சர் ஷாஜகானின் பெயர் முதலில் இருப்பதாக கூறி நிகழ்ச்சிக்கு வராமல் முரண்டு பிடித்தார் அமைச்சர் வினோத். அமைச்சரவை பட்டியலில் அமைச்சர் ஷாஜகான் 13வது இடத்திலும் வினோத் 24வது இடத்திலும் உள்ளனர். இந்த வரிசைப்படி அரசு நிகழ்ச்சிகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பது விதி. இதை அறிந்த அமைச்சர் வினோத், நான் தான் பொறுப்பு அமைச்சர், என் பெயர் மட்டுமே கல்வெட்டிலும் அழைப்பதிலும் முதன்மையாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பேரூராட்சி கட்டடம் உள்ளிட்ட திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ரேவதி உள்ளிட்ட அதிகாரிகள் காலை 8:10 மணிக்கே வந்து அமைச்சர்களின் வருகைக்காக காத்திருந்தனர். ஷாஜகானின் பெயரை முன்னாடி போட்டு அமைச்சரை அசிங்கப்படுத்துறீங்க, அவர் நிகழ்ச்சிக்கு வரமாட்டார் என அதிகாரிகளை காய்ச்சி எடுத்துள்ளனர் அமைச்சர் வினோத்தின் ஆதரவாளர்கள். அமைச்சர் வினோத்தை விழாவிற்கு வரவழைக்க 1 மணி நேரத்திற்கு மேல் மல்லு கட்டி போராடி இருக்கிறார் ஆட்சியர். மாவட்ட ஆட்சியரகத்தில் வைத்து நடத்திக்கலாம், அனைத்து நிகழ்ச்சியையும் ரத்து செய்யுங்க என வினோத் தரப்பிலிருந்து ஆட்சியருக்கு உத்தரவு வந்துள்ளதாம். இதற்கிடையில் கட்டட திறப்பு விழாவிற்கு அமைச்சர் ஷாஜகான் கிளம்பிவிட்டதாக ஆட்சியருக்கும் அதிகாரிகளுக்கும் செய்தி வர 2 தரப்பையும் எப்படி சமாளிப்பது என பரிதவித்து நின்றனர் அதிகாரிகள். அமைச்சர் ஷாஜகான் விழாவிற்கு வந்த செய்தியை அமைச்சர் வினோத்திடம் சொல்லி மன்றாடினர் அதிகாரிகள். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு வேண்டுமானால் வேப்பத்தூர் பேரூராட்சி கட்டடத்தை மட்டும் அவரை திறக்க சொல்லுங்க, மற்ற நிகழ்ச்சிகளை உடனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றி காணொலி வாயிலாக திறக்க ஏற்பாடு செய்யுங்க என அடுத்த கட்டளை விடாப்பிடியாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேரூராட்சி கட்டட ரிப்பனை மட்டும் கட் செய்துவிட்டு ஏற்பாடு செய்த விழாமேடை பகுதிக்கே யாரும் செல்லாமல் திறப்பு விழா முடிந்துள்ளது. இதற்கிடையில் கும்பகோணம் மருத்துவமனையில் புதிய ஆய்வகம் திறப்பு விழாவை அமைச்சர் வினோத் மட்டுமே கலந்து கொண்டு தனியாக நடத்தினார். தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் மற்ற கட்டட திறப்பு விழாவை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடத்தி வைத்தார். இதில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்கவில்லை. திருவாரூரில் உள்ள தைலம்மை திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானது. திருவாரூரில் மாவட்ட செயலாளர் மதன் அணி, மாணவர் அணி செயலாளர் ஆனந்த் அணி என 2 கோஷ்டி இருக்கிறது. திரையரங்கத்தின் முன்பு மாணவர் அணி அமைப்பாளர் பசுபதி உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருந்தனர். திரைப்படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த தமிழக வெற்றி கழக திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மதன் என்பவரின் சகோதரர் மனோஜும் அவருடைய நண்பர்கள் தமிழ் உள்ளிட்ட சிலரும் காரில் வந்து பசுபதி நின்ற இடத்தில் காது கிளிய ஹாரன் அடித்துள்ளனர். ஆத்திரமடைந்த பசுபதி யாரா என்றபடியே காரை தட்டி இருக்கிறார். காரில் இருந்தவர்கள் இறங்கி மாணவர் அணி அமைப்பாளர் பசுபதியை கடுமையாக துவைத்தெடுத்தனர். பாதுகாப்பிற்கு நின்ற போலீஸ்காரர்கள் தடுத்தும் தாக்குதல் நிற்கவில்லை. அங்கு பணியில் இருந்த காவலர்களும் கட்சியினரும் ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பசுபதியை சேர்த்தனர். இந்த வீடியோ காட்சிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டு வைரலாகி வருகிறது. மாவட்ட செயலாளர் மதனின் சகோதரர் மனோஜ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் தனது அண்ணனுக்கு எதிராக லாபி செய்வதாக ஏற்பட்ட
உட்கட்சி புகைச்சலே இந்த தாக்குதல் அரங்கேற காரணம் என்கின்றார்கள் தாவேகாவினர். மயிலாடுதுறை தாவேகா மாவட்ட செயலாளர் குட்டி கோபி என்கிற கோபிநாத்துக்கும் திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்து செயல்பட்டு வரும் மயிலாடுதுறை நகர்மன்ற உறுப்பினர் முனைவர் மா ரஜினிக்கும் இடையே நடந்து வரும் மல்லுக்கட்டு விவகாரம் மாவட்டம் முழுவதும் ரெக்கை கட்டி பறக்கிறது. மயிலாடுதுறை நகர்மன்ற உறுப்பினராக இருந்தவர் முனைவர் ரஜினி நகராட்சியில் நடக்கும் ஊழல்களை நகர்மன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் வெளிப்படுத்தி வந்தார். அதோடு சமூக செயல்பாட்டாளராகவும் விளையாட்டுக் கழகத்தில் பொறுப்பாளராகவும் இருந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி வருகிறார். ஏழ்மையான மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கட்டி பல பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். ஏழைகளுக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் உதவிகளை செய்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுள்ளார். ரஜினி நகர்மன்றத்தில் நடக்கிற குறைகளை பொதுவெளியில் வெளியிடுகிறார் என மயிலாடுதுறை திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான குண்டாமணி என்கிற செல்வராஜுக்கும் ரஜினிக்கும் முட்டல் மோதல் ஏற்பட்டு இது குறித்தான பஞ்சாயத்து கட்சி தலைமை வரை சென்றதும் பயனில்லாமல் ஆனது. இந்நிலையில் தூய சக்தி என கூறிக்கொண்ட தாவேகாவில் புசி ஆனந்த் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களோடு இணைந்தார். தாவேகா மாவட்ட செயலாளராக இருப்பவர் கோபிநாத். இவர் விஜய் மன்றம் துவங்கிய காலம் முதலே இருந்து வருகிறார். இவரிடம் சொல்லாமல் நேரடியாக பொதுச் செயலாளர் மூலம் இணைந்தார் என்பதும் ரஜினி நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு தன்னை அழைப்பதில்லை என்பதும் தான் இருவருக்கும் இடையிலான முட்டல் மோதலுக்கான மூல காரணம். ரஜினி தரப்பினர் ஒரு புறம், குட்டி கோபி தரப்பினர் ஒரு புறம் என தனித்தனி அரசியல் செய்து வருகின்றனர். ரஜினிக்கு மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான வெங்கடரமணனின் முழு ஆதரவு கொடுத்து எங்களை புறக்கணிக்கிறார் என தலைமையிடம் புகார் வாசித்து வருகிறார் குட்டி கோபி. சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தாவேகா சார்பில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பிறகு தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்த நாளில் தளபதி விலையில்லா விருந்தகம் தொடங்கப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வெங்கடரமணன் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் புதிதாக கட்சியில் இணைந்த மாஜி திமுக பிரமுகர் ரஜினி நடத்திய முதல்வர் விஜய் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் புசி ஆனந்த் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளிலும் மட்டும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். இரு தரப்பையும் அழைத்து பேசி முடிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர் ஒரு சார்பாக செல்வதுதான் இந்த சர்ச்சைகளுக்கான மைய புள்ளியாக மாறியிருக்கிறது என்கிறார்கள் தாவேகாவினர். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து காவிரி தண்ணீரை கூட்டு குடிநீராக வறண்ட மாவட்டங்களுக்கும் கொண்டு சேர்த்த முன்னாள் அமைச்சர் கோசி மணியும், வைத்தியலிங்கம், OS மணியன், துரைக்கண்ணு, MRK பன்னீர்செல்வம், மதிவாணன், கோவி செலியன், R காமராஜன பெரும் தலைகள் இருந்து வந்த டெல்டா மாவட்டங்களில் தற்போது தாவேகா அரசின் வேளாண்மை துறை அமைச்சர் வினோத்துக்கு தனது துறை ரீதியிலான வேலை என்ன என்பது கூட தெரியவில்லை. தாவேகாவினருக்கோ கட்சி மோதலை தீர்க்கவே நேரம் போதவில்லை என விமர்சிக்கின்றனர் டெல்டா மாவட்டத்து மக்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.